ஒவ்வொருத்தரும் நோயாளிகள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல உங்களோட வலது கைகளை வைத்து கொள்ளுங்கள். இயேசு உங்களோட அருகில் இருப்பார், உங்களுக்கு முன்னாடி உங்க எதிர்க்கமே இருப்பார். பக்கத்துல யார் இருக்கிறாங்கோ யார் இல்லையோ அதெல்லாம் நீங்க கவலைப்படவே வேண்டாம். அவரை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தரையும் அவரோட தொடுதலை இந்த நாள்ல உணர முடியும். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே உமக்கு நன்றியப்பா. 2026 வருடத்துக்குள்ள இந்த புதிய வருஷத்துக்குள்ள எங்களை நீர் பிரவேசிக்க வைத்ததுக்காக நன்றியப்பா. வாக்குத்தத்தமான வார்த்தை கொடுத்து எங்களை நீர் வழிநடத்த போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீர் தெரியப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஏசப்பா, எங்களோட உள்ளத்தை நாங்க உங்களுக்கு தரும் ராஜா. ஈசாக்கு போல ஆண்டவரே தன்னோட உழைப்பின் வேர்வனால மனுஷன் பிழைப்பான் என்று சொன்னீர். நாங்க விதைக்கிறோம் ராஜா. நாங்க முயற்சி பண்றோம் ராஜா. எங்களை உங்களோட பங்காளராக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. நீங்க கொடுக்குற ஆசீர்வாத செல்வத்துல அதுல ஒரு பங்கு நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுக்கு 100 மடங்கு நீர் ஆசீர்வாதம் பண்ணினோம் சுவாமி. ஆண்டவரே, உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பஞ்சங்கள், பசி, ஆண்டவரே தரித்திரங்கள், இயற்கையின் பேரழிவுகள் இருந்தாலும் எங்கள் மத்தியில நீர் இருந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி அப்பா. எங்க பாதுகாப்பு நீங்க கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஒவ்வொருத்தரும் நீர் தொடும் சுவாமி, ஒவ்வொருத்தரும் தொடும் சுவாமி. ஒவ்வொருத்தரோட இருதத்தை கழுவுங்கள் சுவாமி. உச்சி முதல் பாதம் வரை கழுவுங்கள் சுவாமி. இந்த பிசாசு கொண்டு வருகிற எல்லா பாவ கெட்ட பழக்க வழக்கங்களை விடுதலை ஆக்குங்கள் சுவாமி. ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாக்குங்கள் ராஜா. இருதத்தை நீங்க குடியிருங்கள் ராஜா. ஒவ்வொருத்தரோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளும் ராஜா. தன் பாவங்களை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனா அதை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இறக்கம் பெறுவான் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா. ஒவ்வொருத்தரும் இந்த நாள்ல ஆண்டவரை அறிக்கை பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. அதை ஏற்றுக்கொண்டு இறக்கத்தை தாரும் சுவாமி. உங்களோட ஆசீர்வாதத்தை பெற நாங்க தகுதியற்றவர்கள் ராஜா. ஆனாலும் உங்களோட விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை நீங்க விலைக்கு வாங்கி இருக்கிறீங்க ராஜா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ராஜா. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் ராஜா. சமாதான பிரபுவே, எங்களுக்கு நீர் சமாதானத்தை தாரும் சுவாமி. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து உமது பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குங்க ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் போதல அடிமையா இருக்கிறாங்க ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் குடி பழக்கத்துல, கஞ்சா பழக்கத்துல, ஜூது பழக்கத்துல, இச்சையில விழுந்திருக்கிறாங்க ராஜா. அத்தனை பிள்ளைகளை நீர் மீட்டெடுங்கள் சுவாமி. நீர் மீட்டெடுங்கள் ராஜா. அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களால மட்டும் தாப்பா மீட்டெடுக்க முடியும். நேரத்தை வீணாக்குகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குங்க ராஜா. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டு அங்க நிச்சயமா விடுதலை உண்டு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா. நீர் விடுதலை ஆக்குங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுகிறேன் அப்பா. ஆண்டவர், ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுகிறேன் அப்பா. கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிறேன் அப்பா. பிள்ளைகளை நீர் எழுப்புங்கள் ராஜா. தேசத்துல எழுப்புதல் வரட்டும் ராஜா. உங்களை மகிமை காணப்படட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இன்டர்நெட் போர்னோகிராஃபில இருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக வருகிறேன் ராஜா. குடும்பத்துல இந்த ஆண்டு எந்த கடன் பிரச்சனைகளும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை உதவி செய்யுங்கள் ராஜா. பண கஷ்டங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. கூடி சீக்கிரம் கடன் அடிக்கும்படியாக நீங்க ஆசீர்வதிங்கள் ராஜா. கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்கள் ராஜா. ஈசாக்கு ஆசீர்வதித்தது போல நீர் ஆசீர்வதிங்கள் ராஜா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகளோட படிப்புக்காக வருகிறேன் ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஞானத்தால் நிரப்புங்கள் ராஜா. வெற்றி பெறட்டும், கீர்த்தி பெறட்டும். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தலை நிமிர்ந்து பெற்றோர்கள் நிக்கும்படியாக நீங்க செய்யுங்கள் ராஜா. கௌரவத்தை நீங்க தாங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்காக வருகிறேன் ராஜா. இல்லாத வேலையை நீங்க உருவாக்கி கொடுங்கள் ராஜா. பிசினஸ் தொழில்களுக்கு நீங்க வழிகள் தெரிந்து கொடுங்கள் ராஜா. சாத்திருக்கிற கதவுகளை நீங்க தெரிந்து கொடுங்கள் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. குழந்தை இல்லாதவர்களுக்காக வருகிறேன் ராஜா. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற பாவின் ஆவிகள் இன்றோட ஒளியிட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. தேவ சந்ததிகள் உருவாகட்டும் ராஜா. உங்களோட நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. திருமண காரியங்களுக்காக வருகிறேன் ராஜா. எத்தனோ வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் திருமணம் ஆகாதபடி பெற்றோர்கள் விடுற கண்ணீரை நீர் பாரும் சுவாமி. நீங்க ஆண்டவர் துணையாக இருந்து ஏற்ற துணையை நீர் ஆண்டவரை ஒரு ஏற்ற வரன நீர் வீடு
தேடி அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. வழிகள் நீங்க தெரிந்து கொடுங்கள் ராஜா. நன்மை செய்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. நோயாளிகளுக்காக வருகிறேன் ராஜா. உங்களோட ஒவ்வொருத்தரும் உங்களோட தள்ளுள்ள கருத்தினால ஒவ்வொருத்தர் தொடும் சுவாமி. ஏசப்பா, எங்களுக்காக நீங்க வாரினால் அடிக்கப்பட்டீர், ரத்தம் சிந்தினீர், சிலுவை சுமந்தீர், ஆணினால் அடிக்கப்பட்டீர். ஒவ்வொரு நோயாளிகளை தொடும் ராஜா. அந்த தள்ளுள்ள கருத்துல ஒவ்வொரு நோயாளிகளை தொடும் சுவாமி. இந்த வியாதியின் படுக்கையை நீர் மாத்தி போடுங்கள் ராஜா. இந்த மரணத்தின் படுக்கை எங்களுக்கு வேண்டாம் ராஜா. நோய்கள் கொண்டு வந்து போடுகிற பொல்லாதின் சாத்தானின் கிரியைகள் இன்றோட ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, கண்களை தொடும் சுவாமி. கண்கள் நன்றாக காணப்படட்டும் சுவாமி. காதுகள் நன்றாக கேட்கப்பட்டும் ராஜா. ஆண்டவரே, தொண்டையை தொடும் சுவாமி. கழுத்து பகுதியை தொடும் சுவாமி. சுவாச குழையா தொடும் சுவாமி. திக்கு வாய்கள் மறியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. சர்ம நோய்கள் மறியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. புது இருதயத்தை வைங்கள் ராஜா. இருதயத்தில் காணப்படுற அத்தனை பிரச்சனைகளும் ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. நுரையீரல தொடும் சுவாமி. லங்ஸை தொடும் சுவாமி. லிவரை தொடும் சுவாமி. ஆண்டவரே, வயிற்று பகுதியில் காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளும் மறியட்டும் சுவாமி. கிட்னி பிரச்சனைகள் மறியட்டும் சுவாமி. சுகம் தாரும் சுவாமி. ஆண்டவரே, சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு கட்டிகள் மறியட்டும் ராஜா. கேன்சர் கட்டிகள் மறியட்டும் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கொடூரமான நோய்கள் எல்லாம் மறியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. முதுகு பகுதியை தொடும் சுவாமி. ஆண்டவரே, இடுப்பு பகுதியை தொடும் சுவாமி. முழங்கால தொடும் சுவாமி. மூட்டு வலியால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ராஜா. அவன் சுகமாக்கும் ராஜா. தொடுங்கள் சுவாமி. ஒவ்வொரு நரம்புகளுக்கு பலன் உண்டாகட்டும். ஒவ்வொரு எலும்புகளுக்கு பலன் உண்டாகட்டும் ராஜா. வீசிங் பிரச்சனைகள் மறியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. சர்க்கரை நோய்கள், டயபெட்டிஸ் மறியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்து தழும்பினாலே சகல நோய்கள் மறியட்டும் ராஜா. சம்பூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. எல்லாரும் நல்ல ஒரு உடல் சுகத்தை கொடுத்து முழுவாயில நீர் கொடுத்து வழி நடத்தணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். பிள்ளைகளுக்கு எல்லாம் மாந்திரிக கட்டுகள் எல்லாம் அறுத்து போடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகள் எரிஞ்சு சாம்பலாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பிள்ளைகளை தாக்கிட்டு இருக்கிற பயத்தின் ஆவிகள் இன்றோட ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. சோர்வின் ஆவிகள் ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. மன குழப்பத்தின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. புது சிருஷ்டியாக நீர் மாற்றும் ராஜா. பிள்ளைகளுக்கு நீர் உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கள் ராஜா. பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்புங்கள் ராஜா. உங்களோட உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் நீர் பயன்படுத்துங்கள் ராஜா. இந்த ஆண்டு எங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீங்க அத்தனை நிறைவேறட்டும் ராஜா. தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் அது நிறைவேறவும் நீங்க தாப்பா ஏசப்பா அருள் புரியணும். எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்கள் நீங்க செய்கிற சுவாமி. உங்களோட முகத்தில் உள்ள பிரகாசம் ஒவ்வொரு எஞ்சு பேச்சு பிள்ளைகள் முகத்தில் ஜொலிக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. கர்த்தரே, நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எங்களை ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி அப்பா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டோம் ராஜா. எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்கள் செய்ய போறதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. உங்களோட சமாதானத்தை உமது பிள்ளைகளுக்கு தருகிறேன் ராஜா. நீங்க கொடுக்கிற சமாதானம் பெரிய சமாதானம் அப்பா. நீங்க கொடுக்கிற சமாதானம் பூர்ண சமாதானம். உடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை கொடுக்கிறேன் ராஜா. நீர் அந்த குடும்பத்துல போய் வாசம் செய்யும் சுவாமி. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீர் அப்படி ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் ஆண்டவரை இன்னும் பலகி பெருகணும் ராஜா. தொடர்ந்து இந்த ஊழியத்தை உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீங்க என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீங்களோ அதன்படியே நடக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி உமது பிள்ளைகளை நீங்க எழுப்புங்கள் ராஜா. அவங்க கொண்டு வாங்க ராஜா. ஆண்டவரே, ஆலயத்தை அவங்க கட்டும்படியாக உங்களை தொழுது கொள்ளட்டும் சுவாமி. அப்படி நீங்க செய்ய போறதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க பிள்ளைகளை நீங்க பயன்படுத்தி உபயோகப்படுத்துங்கள் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.